ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எலுச்சாமி கார்த்திக், ஹிந்து தமிழ் திசைக்காக. IPL 2024 சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சூழலில் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம வந்து சில பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். அந்த பிளேயர்ஸோடைய ஸ்கில் தென் வந்து அவங்களோட டெக்னிக் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோஸில் தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு வரப்போம். இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸில் நம்ம முதல்ல பிக் பண்ணியிருக்கிறது வந்து திலக் வர்மா. மும்பை இந்தியன்ஸ்க்காக லாஸ்ட் 2 சீசனாகவே வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பிளேயர் வந்து வெளிப்படுத்திட்டு வராரு. குறிப்பாக பார்த்தோம்னா வந்து 2 சீசன்லையும் வந்து பேக் டு பேக் அபவ் 340+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதன் மூலிமா வந்து மும்பைக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கை அளிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்தியன் T20 டீமுடைய செட்டப்பில் வந்து இவர் ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராகவும் இருக்காரு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சீசனில் ரொம்பவே பெரிய மாற்றங்களோட வந்து களமிறங்கினாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 2 சீசன்ஸாக வந்து குஜராத் டைட்டன்ஸை வந்து லீட் பண்ணார். அதில் ஒரு சீசன் வந்து சாம்பியன் பட்டமும் அடுத்த சீசனில் வந்து ரன்னர் அப்பாவும் வந்து அந்த டீமை வர வச்சிருந்தார். இந்த சூழலில் அவர் வந்து திரும்ப தன்னோட தாய் வீடான மும்பை இந்தியன்ஸ்க்கு திரும்பியிருக்காரு. அதுவும் கேப்டனாக கம்பேக் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா முன்னாள் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவருக்கு வந்து இந்த சீசனில் என்ன ரோல் இருக்கும் அப்படின்ற கேள்வி எழதான் செய்யுது. மறுபக்கம் பார்த்தோம்னா வந்து பும்ரா வந்து லாஸ்ட் சீசன் ஆடல இன்ஜுரி கன்சர்னால இப்போ வந்து திரும்ப அவர் வந்து கம்பேக் கொடுக்குறாரு. அவருக்கு ஹெல்ப் ஹேண்டாக வந்து பெர்ஹண்ட் ஆஃப் தென் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பீட்ஸ்டர் ஜெரால்டு கோட்ஸி அண்ட் தென் வந்து ஸ்ரீலங்கன் ஃபேசர் மதுஷங்கா இவங்கெல்லாம் வந்து டீமில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து மும்பையில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இஷான் கிஷன், தென் வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா, தென் வந்து நேஹல் வதேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைனப்பே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெவால் ப்ரூவிஸ், தென் வந்து டிம் டேவிட், தென் வந்து முகமது நபி அண்ட் மட்டும் ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேயர்ஸுமே வந்து நம்பிக்கை இருக்க வகையில் மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பியூஷ் சௌலா அண்ட் தென் வந்து குமார் கார்த்திகேயா இவங்க இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடின அனுபவம் வாய்ந்த வீரர்களும் தென் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடிட்டு வர இளம் வீரர்களும் வந்து சேர்ந்த கலவையாக தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து இந்த சீசனுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அதுதான் அவங்களோட ஃபோக்கஸாகவும் இருக்குது. அதாவது வந்து ஃபியூச்சரை வந்து மனசில் வச்சு தான் இந்த டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். திலக் வர்மாக்கு பார்த்தோம்னா வந்து IPL இது 3வது சீசன். அதாவது வந்து லாஸ்ட் 2022 சீசனில் வந்து அவரை வந்து ஆப்ஷனில் மும்பை வாங்கியிருந்தாங்க. தன்னோட 2வது இன்னிங்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தன்னுடைய வருகையை வந்து அவர் பதிவு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட் தொடங்கி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரைக்குமே வந்து தன்னுடைய கன்சிஸ்டன்சி வந்து தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே வருது. அதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா அவர் விளையாட லாஸ்ட் 12 இன்னிங்ஸில் 3 செஞ்சுரி அண்ட் வந்து 3 ஆஃப் செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு ஆஃப் செஞ்சுரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சாயில் அந்த டீமுக்கு எதிராக ஸ்கோர் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா டீம் இந்தியா, தென் வந்து டீம் இந்தியா ஏ அண்ட் தென் வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டீமுக்காக தான் இந்த 12 இன்னிங்ஸும் அவர் வந்து ஆடி இருக்காரு. அதோட பார்த்தோம்னா இது வரைக்குமே வந்து அவர் வந்து மொத்தமாக 4 ODIs தென் வந்து 16 T20 மேட்சஸ் வந்து இந்தியாவுக்காக விளையாடிருக்காரு. இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் நடக்கிறதுனால அவர் வந்து நிச்சயமாக வந்து டீம் இந்தியா செட்டப்பில் இருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அவருமே வந்து இந்த IPL வந்து சிறப்பான ஒரு பிளாட்ஃபார்மாக அதுக்கு தகவமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கூடுதலாக அவரோட ப்ளஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலரும் கூட. நிச்சயமாக வந்து அது மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக தான் இருக்கும். இந்த சீசனை பற்றி திலக் வர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். என்னோட கேம் வந்து நான் 100% வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தோம்னா வந்து டீம் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை வந்து நான் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. தென் வந்து பார்த்தோம்னா மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தென் அதோடு வந்து இது வரைக்குமே வந்து நான் என்னோட கேமில் பெரிய சேஞ்சஸ் பண்ணலை. குறிப்பாக நான் என்ன மாதிரியான அனுபவம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் தென் வந்து IPL அண்ட் தென் வந்து உள்ளூர் கிரிக்கெட்டில் மூலிமா சீனியர் பிளேயர்ஸ் கிட்டேருந்து நான் அனுபவத்தை தான் கற்றுக்கிறேன். அது மூலிமா நான் வந்து என்னோட ஆட்டத்தை வந்து பக்குவம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எனக்காகவே வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அதேமாதிரி பார்த்தோம்னா என்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்து கோச்சாக இருக்கக்கூடிய மிஸ்டர் சலாம் சார் அவருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. கூடுதலாகவே வந்து T20 வேர்ல்ட் கப் நடக்கக்கூடிய இந்த இயரில் IPL வந்து நிச்சயமாகவே ஒரு நல்ல வாய்ப்பாக தனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட்டாக 2020 வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருந்தாங்க IPL. அதுக்கடுத்து வந்து அவங்க சாம்பியன் பட்டம் வின் பண்ணவே இல்லை. இந்த சூழலில் இந்த சீசனில் மும்பை சாம்பியன் பட்டம் வின் பண்ணுறதுக்கு வந்து திலக் வர்மா ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். தேங்க்யூ.